வெல்கம் டு குக் வித் மீ. இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தக்காளி சட்னி. தோசைக்கும் இட்லிக்கும் இது சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப காரம். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 2 சேர்த்துக்கிறேன். அது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதே அளவு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆறு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். சின்ன கடாயில் 1 கரண்டி நெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டு அதில் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க,
சட்னி ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இது தோசையோடையும் இட்லியோடையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.